சற்று முன் இந்த வீடியோவை யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. ஏழை நெசவாளர்களுடைய கிட்னியை தேடும் இந்த நாசக்கார திமுக எம்எல்ஏ கும்பல்களுடைய முகத்திரையை இந்த இளைஞர் வந்து கீழ்ச்சிருக்காரு. தயவு செஞ்சு ஒரு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேரு இந்த திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கான ஒரு அச்சாரமா இருக்கட்டும். பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வாங்கணும்னு ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக ஆசை. தன்னோட அப்பா காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு என்ன நடத்தினாலும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தினால கார் வாங்கவே முடியல. சரி என்னதாண்டா பண்றதுன்னு சோகமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது தலைவருக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது தன்னோட வீடை சுற்றி, அதாவது ஊர்ல இருக்கிற முக்காவாசி மக்களும் வறுமைங்கிற ஒரு நோயினால வாடிட்டு இருக்கிறத நம்ம தலைவர் பாக்குறாரு. மெயின் ஹைலைட்டா அவங்களோட கிட்னி நம்ம ஆளோட கண்ணுக்கு மாட்டுது. நேரா போறாரு. ஏமா உங்க கடன் தொல்லை இருக்கா, அதையும் தீர்த்துடலாம். ஏமா உங்களோட படிப்பு செலவு இருக்கா பிள்ளைங்களுக்கு, அதையும் தீர்த்துடலாம். ஏமா உங்களுக்கு நோய் நொடி இருக்கா, அதையும் தீர்த்துடலாம். உங்க கிட்னியை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு கேட்கறாரு. வறுமை காரணமா மக்களும் ஒவ்வொருத்தங்களா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 to 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரேன்னு சொல்லி இந்த மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட கிட்னியை வாங்குறாரு. ஆனா வறுமையின் காரணத்தினால கொடுத்தவங்களோட கைக்கு போய் சேர்ந்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 50,000 to 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். அதே கிட்னியை ஹெவி டிமாண்ட்ல இருக்கிற பேஷன்ஸ் பிளஸ் ஃபாரின் பேஷன்ஸ்க்கு 30 to 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. கடைசியா தன்னோட கடின உழைப்பால மக்களோட கிட்னி எல்லாம் வாங்கி ஏமாத்தி தன்னோட அப்பாவோட கனவை நிறைவேற்றிட்டாரு இந்த மனுஷன். அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கி பரிசா கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா இதுல என்ன தப்பு இருக்குன்னு எல்லாரும் கேட்பீங்க, சந்தேகம் வரும். கரெக்ட் தானே? அதாவது நம்மளோட ரத்த சொந்தங்களை தவிர நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகளை வறுமையா இருந்தாலும் சரி அதை விற்கிறதுக்கான தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஆஸ் பர் THOTA, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994, வறுமையில கொடுத்திருந்தாலும் சரி அவருக்கும் ஆபரேஷன் பண்ண டாக்டர்ஸ்க்கும் ஆபரேஷன் பண்ண நிர்வாகத்துக்கும் புரோக்கர்ஸ் எல்லாருக்கும் 5 to 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் 20 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைனும் இந்த சட்டத்துக்கு கீழே வழங்கப்படும். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்நேரம் ரோல்ஸ் ராய்ஸ் கார ஆசையா தான் அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ண மவனையும் அப்பாவையும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தையும் டாக்டர்ஸ் பூரா பயல்களையும் கைது பண்ணி இழுத்து மூடி இருக்கணும் இல்ல. அதுலதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம ஐயா கதைக்குள்ள என்ட்ராகிறாரு. ஆக்சுவலா அந்த மவன் யார் தெரியுமா? திருச்சி மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் மிக புகழ்பெற்ற ஒரு குடும்பம். அதாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாசா குரூப்போட MD ஸ்ரீனிவாசா அவர்களுடைய மவன் கதிரவன் அவர்கள், அதாவது S கதிரவன் அவர்கள். வெறும் திரு ஸ்ரீனிவாசா அவர்களுடைய மவன் மட்டும் கிடையாது, மணச்சநல்லூர் தொகுதியோட திமுகவை சார்ந்த MLAயும் கூட. அந்த அதிகாரங்கிற ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த பள்ளிப்பாளைய மக்களும் ஒன்னும் பண்ண முடியாம வயத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? வறுமையா இருந்தாலும் கொடுத்தது தப்பு. இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஒரு வீடியோ பிளே பண்றேன், பாருங்களேன். அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபா வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? இத்தனை கிட்னி தான் வச்சிருக்கேன், நான் எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும்? இந்த பேச்சு ஆணவத்தோட உச்சமா இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி 2 முக்கியமான அப்டேட்ஸ். அதாவது கிட்னி இழந்த மக்கள் இன்னைக்கு நடுத்தருவுல, வாழ்வாதாரத்துக்காக போராடின மக்களும் இன்னைக்கு நீதிமன்றத்தாலே கைவிடப்பட்டு நடுத்தருவுல. இன்னைக்கு அந்த கோர்ட் ஆர்டர் என்ன தெரியுமா? தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட கான்ட்ராக்டுக்கு தடை விதிக்க முடியாது என்ற தீர்ப்பு. கிட்னியை திருடனவனை பற்றியும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றியும் இப்போ உங்க கருத்தை மட்டும் போடுங்க. 2026 கருத்து எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம அப்பாவி மக்களுடைய நிலத்தை பிடுங்குவதாக இருக்கட்டும், இல்லை அப்பாவி மக்களுடைய கிட்னியை திருடுவதாக இருக்கட்டும், இல்லை அதிரடி கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும், அனைத்து நாசக்கார வேலைகள்லையும் ஈடுபடுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் தான். பல வீடியோக்கள், அதாவது இந்த 2-3 மாதத்துலேயே பல வீடியோக்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம இல்லை, சமூக வலைதளங்களில் வர வீடியோக்களை நம்ம சேனலில் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அனைத்து மக்களுக்கு எதிரான செயல்களிலும் திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி தொடர்பில் இருப்பான், இல்லை முக்கியமான ஆளே அவனாக தான் இருப்பான். இது மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாத இந்த திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா, இல்லை அந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மக்களிடையே உங்களிடையுமே விடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவங்களுடைய முகத்திரை தமிழக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க.